கோவை நாட்டிய கலாக்ஷேத்ரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமீது கலசம் வைத்து பானை மீது நின்றபடி பரதமாடி 101 மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். கோவையில் பரதக்கலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோவை நாட்டிய கலாக்ஷேத்ரா மாணவிகள் சுமார் 4 வயது முதலான பள்ளி கல்லூரி மாணவிகள் 101 பேர் இணைந்து தலையில் செம்பு கலசம் வைத்து பானை மீது நின்று தொடர்ந்து 30 நிமிடங்கள் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை நாட்டிய கலாக்ஷேத்ரா நிறுவனர் ஏலியா நிஷா, தற்போது மாறிவரும் டிஜிட்டல் உலகில் பரதக்கலை கற்பதன் அவசியம் மற்றும் பரதநாட்டியம் ஆடுவதால் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த சாதனையை மாணவிகள் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதில் மாணவர்களுக்கு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் சுரேஷ் உலக சாதனை பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரூர் ஆதீன மடத்துல நம்ம இன்னைக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட இணைந்து பானை மேலேயும் தள்ள கலசம் வச்சு அரை மணி நேரம் பரத நிகழ்ச்சி பண்றோம். இந்த நிகழ்ச்சி பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலசம் தலையில வைக்கிறதுனால நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும், அந்த மெமரி பவர் ஜாஸ்தியாகும், நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த கலசம் விழாம இருக்கிறதுக்காக நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே அதில் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கலசத்தை விஷயத்தை ஏன் கொண்டு வந்தோன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க எல்லாம் மொபைல் டிவிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரதக்கலையை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த பரதக்கலை படிக்கும் போது நாங்கள் இந்த குச்சிப்புடி ஃபார்மேட்டில் கொண்டு வர கான்செப்ட் எல்லா குழந்தைகளுக்கும் மெமரி பவர் ஜாஸ்தியாகணும், அவங்க செய்யக்கூடிய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், நிறைய விஷயங்களை சாதனையாளர்கள் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க இது பண்ணியிருக்கோம்.